ஹாய் ஹலோ அண்ட் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருத்தலம் கிடையாது, முருகனுடைய திருப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அருணகிரிநாதரால் எழுதப்பெற்றது திருப்புகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. முருகன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது ஆறுபடை வீடு, வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இப்படி எத்தனையோ பாடல்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, இசையோடு இல்லை அப்படின்னாலும் மனதார பாடினால் நிச்சயமாக முருகனின் இதயத்திற்கு நெருங்கியவாறு நம்முடைய பாட்டெல்லாம் இருக்கும். பொதுவாக கோவில்லையோ அல்லது வீடுகள்லையோ பாடல்களை ஒழிக்க விட்டு கேட்குறது நம்மளுடைய வழக்கமாக இருக்குது. இப்போது அப்படி இல்லாமல் நான் ஏதோ ஒரு திருப்புகளை மனப்பாடம் பாடி முருகனுக்கு முன்னாடி சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் எந்த பாடலை முருகன் முன்னாடி பாடுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல் முறையாக நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்புகழ் 899 முருகப்பெருமானுக்கு திருமாந்துரை என்னும் இடத்தில் பாடப்பெற்ற பாடல். இந்த பாடல் முதுமை பருவத்தில் உடல் தளர்ந்து நோய்கள் வந்து உயிர் பிரியும் முன் முருகப்பெருமானின் நிலை பெற்ற திருவடியை அடைவதற்கும் தீராத நோய்கள் நீங்குவதற்கும் சகல செல்வ யோகங்கள் இம்மையில் பெறுவதற்கு பாடப்படும் ஒரு மிகச்சிறந்த திருப்புகழாகும். ஆங்குடல் வளைந்து நீங்குபல் நெகிழ்ந்து ஆஞ்சிதளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துள்ள கடன்கள் வாங்கவும் மறிந்து ஆண்டுபல சென்று கிடையோட ஊங்கிருமல் வந்து வீங்குகுடல் நொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர் போகும் முன் ஓங்குமையில் வந்து சேன்பேர இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே நோய் தீர்க்கும். இந்த திருப்புகள் சொல்வதன் மூலம் நல்ல உடல் நலமும் வேலை கிடைப்பதற்கும் ஒரு சிறந்த திருப்புகளாக இந்த திருப்புகள் கருதப்படுகிறது. அடுத்த திருப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த திருப்புகள் நோய்கள் தீர்வதற்கு நிறைய திருப்புகள்கள் இருக்குது. அதுலேயும் தோல் நோய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு முக்கியமான ஒரு திருப்புகளாக கருதப்படுவது தோல் எலும்பு சீநரம்பு என்று தொடங்கும் திருப்புகள். இந்த திருப்புகளை பற்றி பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தோளெலும்பு சீனரம்பு பீலைகுன்று கோளை பொங்கு சோரிமிண்ட மாயுருண்ட வடிவான தூளபங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறுமிந்த நோயகன்று தூயரார ஆழமுண்ட கோணகண்ட லோகமுண்ட மால்விரிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ்தாளும் ஆனனங்கள் மூவிரண்டு மாறிரண்டு தோளும் அங்கை யாடல் வென்றி வேலுமென்று நினைவேனோ வாழசந்திர சூடிசந்த வேதமந்திர ரூபியம்பை வாணி பஞ்ச பாணி தந்த முருகேனோ மாயையந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைந்து வாழ்பெருஞ்சாரரங்கள் உறைவேனோ வேலையன்பு கூறவந்த ஏகதந்த யானை கண்டு வேடர்மங்கை யோடியென்று அணைவேனோ வீரமங்கை வாரிமங்கை பாரிமங்கை மேவுகின்ற மேருமங்கை யாழ வந்த பெருமாளே. தோல் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த திருப்புகள் மிகவும் சிறந்த திருப்புகள். தொடர்ந்து 48 நாட்கள் பாராயணம் பண்ணால் நிச்சயமாக உங்களுடைய தோல் வியாதிகள் குணமடையும். இது மட்டும் அல்லாமல் நல்ல வேலை, கடன்கள் தீர, இப்படி பல்வேறு திருப்புகள்கள் இருக்கிறது. ஒன்றையும் தேடி நீங்கள் முருகனுக்காக பாராயணம் பண்ணுங்கள். நிச்சயமாக முருகனுடைய திருவருளும் அனுக்கிரகமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். என்னோடய பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்காக சொல்ல வேண்டிய மந்திரம், முக்கியமான கோயில் ஸ்தலங்கள், இப்படி நிறைய என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.